அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் மீது உண்டாகட்டுமாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பொய் சொல்லக்கூடாது என்ற தலைப்பில் பேசுகிறோம். ஆனால் சில நேரங்களில் பொய் சொல்வது கூடும் என்பதை பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த தலைப்பில் ஆய்வு செய்கிறோம். தலைப்பாக இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்து எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதில் யாரோ ஒருத்தருக்கு அழகான விஷயங்கள் அறிந்து அவங்க அமலை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் முழுமையான கூலி அதை அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு வழங்குவான். அப்படிப்பட்ட சிறப்பான இந்த காணொலியை எல்லோரும் பார்த்து விட்டு பிறருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய ஒவ்வொருவருடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் கபூல் செய்து நம்முடைய எல்லா நோயுடைகளையும் அப்புறப்படுத்தி எல்லா சிரமங்களை மனக்கவலையெல்லாம் அப்புறப்படுத்தி அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் எல்லோருடைய அனைத்து துவாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஆமீன். நஹ்மதுஹு சொல்லியா ரசூலிற்கு அம்மா பாத் قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم زدنا ولا تنقصنا ولا تسلط علينا من لا يرحمنا برحمتك يا ارحم الراحمين كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய அனைவருடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் அப்புறப்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கை தந்து நோயுடைகளை அப்புறப்படுத்தி வியாபாரங்களை பறக்கச் செஞ்சு வாழ்க்கையிலே அல்லாஹ்வுக்கு நல்ல வழிபடக்கூடிய ஐவரை தொழுவக்கூடிய ஹஜ் உம்ரா தானம் செய்யக்கூடிய கண்ணியமான இஸ்ஸத்தான வாழ்க்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அறிவானாக. இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் அதுதான். கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்கு பொய் சொல்லாத நல்ல விதமான வாழ்க்கை நமக்கு தேவை. ஆனால் யாரும் பொய் சொல்வது விரும்ப மாட்டாங்க. எந்த சமயத்தை சேர்ந்தவங்களும் யாருமே விரும்ப மாட்டாங்க இந்த பொய் சொல்வது என்பது. அது மாதிரி தான் பொய் சொல்வது அவ்வளோ மிகப்பெரிய தவறு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிம், அந்த நாளில் நாம் அவர்களின் வாய்களை சீல் வைத்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சீல் வைத்து கைகள் கால்களை நம்ம பேச வைப்போம். அவருடைய கால்களும் கைகளும் சாட்சி சொல்லும் நாளை மறுமையில் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு கடுமையான குற்றம்தான் அந்த பொய் சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை. யாரும் வாழ்க்கையிலே பொய் சொல்லி வாழக்கூடாது. பொய் சொன்னால் மலக்கமாக நம்மளை விட்டு விலகி விடுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட அந்த பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்லாத மாணவி அஸ்ஸாதிக், நமது உயிருக்கும் மேலான கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை அஸ்ஸாதிக்கி அல் அமீன், உண்மை பேசக்கூடியவர், பொய் சொல்லாதவர். அவருடைய தேடுமார்க்கே அவங்களுக்கு பேர் வச்ச காஃபிர்கள் பேர் வச்ச அந்த மக்கள் அழைத்து அவங்களுக்கு அவ்வளோ சிறப்பான ஒரு வாழ்க்கை அவங்களுடைய வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் பொய் சொல்லவும் மாட்டாங்க. அமானிதத்தை என்ன செய்வாங்க, நம்பிக்கைக்குரியவங்களுக்கு ஒப்படைச்சிருவாங்க. அதிகமான நேர்மையான உண்மையான வாழ்க்கை, அதுதான் இஸ்லாம் கட்டுத்தந்த வாழ்க்கை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் பயணத்தை இந்த மாதிரி வாய்க்கு அதிகமான தண்டனை கொடுக்கப்பட்டவங்க பார்த்தாங்க. உதட கிழிக்கிறது, ரத்தம் வருது, அவங்க அந்த வாயை அப்படியே கிழிச்சு மிக கொடூரமான தண்டனை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, ஜிப்ரீலே இது என்ன ஒரு தண்டனையாக இருக்குது, கொடுமையான தண்டனையாக இருக்குது, வாயில் பேசக்கூடிய நாவிலே பேசக்கூடிய வாயில் இப்படி ரத்தம் இப்போ கொடுமையான தண்டனையாக இருக்குது, காரணம் என்ன அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது மலக்கு சொல்லுவாங்க, இவங்க கதாபு பொய் சொல்லக்கூடியவங்க, இவங்க பேசினா பொய் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தண்டனை இப்படித்தான் இருக்கும். பொய் சொல்லக்கூடியவங்களுக்கு தண்டனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படித்தான் வைத்திருக்கான் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்வதாக நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். மேராஜ் பயணத்தில் மேராஜுடைய பயான்களில் நம்ம எல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய பயான்.
அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அந்த பொய் சொல்லக்கூடிய விஷயம் அது மிக கடுமையானது. அதெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டும். பொய் சொல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். யாரும் பொய் சொல்ல விரும்ப மாட்டாங்க. நம்பிக்கைக்குரியவங்களாக கருதப்பட மாட்டாங்க. இழிவாக கருதுவாங்க. மதிப்பு இருக்காது வாழ்க்கையில். எனவே நம்ம என்ன செய்யணும்? பொய் சொல்லாதவங்களாக, நாணயத்துக்குரியவங்களாக நம்ம வாழ்வதற்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி. ஆனால் சில நேரங்களில் பொய் சொல்லுவது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் பெருமக்கள் ஆகமாக ஆக்கி உள்ளாங்க. அது புகாரியில், முஸ்லீமில் வரக்கூடிய ஏராளமான ஹதீஸ் கிரந்தங்களில் ஹதீஸில் வருகிறது. நாம் இன்னைக்கு குறிப்பிடக்கூடிய ஹதீஸ் முஸ்லீம் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கின்றார்கள், வலம் அஸ்மஅஹு யுர்ஹஸு ஃபீ ஷைஇன் மிம்மா யகூலு الناس இல்லா ஸலாஸ. 3 இடத்திலே தவிர நம்ம பொய் சொல்லுவது கூடாது எப்படி சொல்லி அறிவிப்பாங்க. 3 இடத்துல நமக்கு பொய் சொல்வது ஜாயிஸாக இருக்குது அப்படி சொல்லி நம்ம ஹதீஸ்க்கு தவிர பார்க்குறோம். அது என்ன 3 இடம்? 3 இடத்துல ஜாயிஸான இடமா இருக்குது. 1வது ஹர்ப், யுத்த நேரங்களில் கடுமையான மோதி யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது ஒருத்தருக்குள்ள. அப்போ நம்ம வெற்றி பெறுவதற்கு எதிரிகளிடமிருந்து நம்ம பொய் சொல்லலாம். என்ன பொய் சொல்லலாம்? உங்களுக்கு ஆயுதமெல்லாம் ஒன்றுமெல்லாம் போச்சு பாருங்கள், நிறைய பேர் திரும்பி ஓடிட்டாங்க அப்படின்னு. இல்லை, நல்ல வேலை, நல்ல யுத்தம் செய்கிறாங்க, இருந்தால் அவங்களுடைய அந்த ஜோஸை குறைக்கிறதுக்கு, சக்தியை குறைக்கிறதுக்கு நம்ம பொய் சொன்னோம்னு சொன்னால் நம்ம வெற்றி பெறலாம். அந்த மாதிரி யுத்த நேரங்களில், ஹர்பு நேரங்களில் ஜாயிஸாகும், பொய் சொல்லலாம். 1. 2வது சலாஹு பைன நாஸ், மக்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை உண்டு பண்ணுவது. அந்த மக்கள் பொய் 2 பேரும் கூட்டத்தில் ஜமாத்தில் பொய் பேசாமல் இருக்காங்க, பிரியப்படாமல் இருக்காங்க. அப்போ அந்த நேரங்களில் நம்ம அந்த நண்பருக்கு மத்தியிலே, ஜமாத்துக்கு மத்தியிலே என்ன செய்யலாம்? இணக்கத்துக்காக வேண்டி நம்ம என்ன செய்யலாம்? அவங்கள பாருங்கள், நீங்கள் பேசாமல் இருக்கீங்க, அவங்க ரொம்ப கவலைப்படுறாரு, நான் பேசிட்டேன், தெரியாமல் கோவத்தில் பேசிட்டேன், இப்போ நான் என்ன பேசுனேன், எப்படி நம்ம போய் மோத்தில் போய் நம்ம பேசுவது அப்படின்னு எனக்கு கவலையாக இருக்குது, பேசிட்டுன்னு சொல்லி சங்கடப்படுறாருங்க. ஆனால் சொல்லியிருக்க மாட்டார். 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்க, நண்பர்கள் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒருத்தருக்கு மத்தியில் நம்ம இணக்கமாக்கணும். 3 நாளைக்கு மேலே பேசாமல் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் அவன் சமரசம் பண்ணுவது ஒருத்தருக்கு மத்தியில் நம்ம இணக்கத்தை உண்டு பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம பொய் மாதிரி சொல்லி அதை அவங்கள பேச வைக்கலாம் என்று இஸ்லாம் விரும்புகிறது. 2வது ஆகமானதான இடம் 2வது இடமாக இருக்கிறது. 3வது அது மாதிரி நிறைய ஹவுஸு ஹஸ்ரஸு உள்ள மத்தியில் உள்ள பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சண்டை போட்டே இருப்பாங்க. அவங்க வேறையே சண்டை தான். அப்போ அந்த நேரத்தில் மதீனாவிலே ஹிஜ்ரத் வந்தபோது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா குடும்பத்திலையும் சகோதரங்களாக ஆக்கி சண்டை சச்சரவெல்லாம் அப்புறப்படுத்தி இணக்கத்துக்காக வேண்டி அழகான முறையிலே சொல்லி அவங்க நிறைய குடும்பங்களை இணைத்து வைத்திருக்காங்க நமது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வது பொய் சொல்லுவதற்கு கூடுமான இடம் கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சண்டைகள். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம்? கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இணக்கத்துக்காக வேண்டி நம்ம ஒரு சில நேரங்களில் பொய் சொல்லி மனைவியிடத்திலையும் கணவனிடத்திலையும் அவங்க உள்ளத்தை நம்ம ஒன்று வர செய்யலாம். அதுக்கும் இஸ்லாம் அனுமதிக்கிறது. இது அல்லாமல் நம்ம பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. ஆனால் இந்த 3 தடவை 3 இடங்களில் நம்ம பொய் சொல்லி இணக்கத்துக்காக வேண்டி சொன்னால் அது பொய் மாதிரி தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு என்ன நல்லதுக்காக வேண்டி பொய் சொல்வது, குடும்பத்தை ஒன்றுபடுத்துவது, யுத்தத்தை ஜெயிக்கி வைப்பது, கணவன் மனைவிக்கு மத்தியில் அந்த ஒன்றுபடுத்துவது, இந்த மாதிரியான இடங்களில் நன்மைக்காக வேண்டி நம்ம என்ன செய்வது? பொய் சொல்லுவது. தப்பான விஷயத்துக்கு, குடும்பம் கெட்டு போவதற்கு, தப்பான விஷயத்துக்கு நம்ம பொய் சொல்லவே கூடாது. இப்படி உதாரணமாக பார்க்கலாம். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நம்ம எல்லாம் அறிவோம். 3 இடத்துல இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பொய்களை சொன்னாங்க. நம்மெல்லாம் அறிவோம். 1வது நபி அவங்க ஊரில் திருவிழா நடக்குது. திருவிழா நடக்கின்ற பொழுது எல்லோரும் அழைக்கின்றார்கள் இப்ராஹிம் நபி அவங்கள. இப்ராஹிம் நபி அவங்க என்ன சொல்கிறாங்க? மனசு சரியில்லை, நான் வரல, போங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் அது பொய் தான். ஆனால் பொய்யாக இருந்தாலும் அந்த திருவிழாவில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அது அவங்களுக்கு பிடிக்காதனால எல்லோரும் போகிறாங்க, நீங்கள் மட்டும் வரலையே
அப்படிங்கும்போது நீங்களும் வாங்க கூப்பிடும்போது என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, மனசு சரியில்லை, உடம்பு சரியில்லை. அப்போ வந்து அது பொய் தான், நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்து மனசு அந்த வரக்கு மனசு சரியில்லை, உடம்பு சரியில்லை, வந்தால் நமக்கு வந்து ஒத்துக்காது, அந்த ஆட்டம் பாட்டமெல்லாம் நமக்கு வந்து ஹராம் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவங்க முன்னாடி சொல்லாமல் மனசு சரியில்லை அப்படின்னு போய் சொல்கிறாங்க. இது வந்து இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தையீபா அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு பொய்தான பொய்யான நல்ல விஷயம், நல்ல விஷயத்துக்கான பொய்யா தெரியும், நல்ல விஷயமா நடக்கும். தௌரியத்துன்னு அரபியில் தௌரியத்து, அதாவது பொய் சொன்ன மாதிரி தெரியும் ஆனால் அது நல்ல விஷயமா இருக்கும். அதுதான் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திருவிழாவுக்கு வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பொய் சொல்லக்கூடிய அந்த விஷயம், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சாமி சிலையை, பெரிய சிலை சின்ன சிலை எல்லாமே இருக்கும், என்ன செய்வாங்க, பெரிய சிலையுடைய மேலே கோடாரி வச்சுருப்பாங்க, அந்த கோடாரி எடுத்து வந்து சின்ன சிலையெல்லாம் அடித்து விட்டு பெரிய சிலையுடைய தோளில் கோடாரி மாட்டிக்கிட்டு வந்துடுவாங்க. ஊர் மக்கள்லாம் பார்த்து பிடிச்சி கேட்பாங்க, இது யார் செஞ்சா? இது செய்கிற மாதிரி இருந்தால் இப்ராஹிம் நபி தான் செய்யக்கூடும். சந்தேகப்பட்டவங்களை கேட்கின்ற பொழுது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நீங்கள் தான் பார்க்குறீங்களா இல்லையா, பெரிய சாமி கேளுங்க, பெரிய சிலை பெரிய சாமி அவங்க தான் இருக்கிறாங்க, அவங்க தானே கோடா வச்சுருக்காங்க, அவங்க தான் செஞ்சுருப்பாங்கன்னு கேளுங்க. அப்போ இது வந்து பொய் தான், அவங்களே செஞ்சுட்டு என்ன சொல்கிறாங்க, பெரிய சாமின்னு கேளுங்கன்னு சொல்கிறாங்க. அது பொய் மாதிரி இருக்கும். பெரிய சாமி அவங்களும் பெரிய சாமி தானே, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த கல்லை விட அவர் தானே பெரிய சாமி அப்படின்னு நினச்சி அவங்க சொல்லலாம். ஆனால் அது பொய் தான். ஆனால் பொய் மாதிரி ஒரு நல்ல விஷயம், மக்களுக்கு வழங்கக்கூடிய, அல்லாஹ் அறியக்கூடிய ஒரு பொய் அங்கே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி பொய் சொல்லக்கூடிய அந்த சிச்சுவேஷன் பாருங்கள், எப்படி பொய் சொன்னாங்க, இதுவும் பொய் தான்னு சொல்கிறாங்க, பொய் தான். ஆனால் மூணாவது ஒரு இடத்துல இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பொய் சொல்லுவாங்க. அதாவது குடும்பத்தில் பயணத்துக்கு ஹிஜ்ரத்து போகின்ற பொழுது சாரா அம்மா அவங்கள அழைச்சிட்டு போகும்போது ஒரு அரசனுடைய கேரக்டர் என்னன்னு சொன்னால், குடும்பத்தில் வந்த கணவன் மனைவி, குடும்பத்தில் வரக்கூடியவங்க அழகான மனைவியாக இருந்தால் பிடிச்சி வச்சுக்குவாங்க, ஆனால் சகோதரியாக இருந்தால் பிடிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அரசர், கெட்ட அரசர், கொடுங்கோல ஆட்சியான அரசர். அப்போ போகக்கூடிய நேரத்தில் அந்த அரசர் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து அழகான மனைவியாக இருப்பாங்க, நம்ம எல்லாம் அறிவோம். அவங்க பார்த்த உடனே பிடிக்கின்ற பொழுது இது என்னுடைய சகோதரின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அரசர், கொடுங்கோல அரசர் விட்டுருவார். கொஞ்சம் தூரம் போனோம்னா மனைவி கேட்பாங்க, எங்கள் நபியை நீங்கள் போய் சொல்லிட்டீங்க, நான் மனைவி தானே, நீங்கள் சகோதரின்னு சொன்னீங்களே. ஆம், இஸ்லாத்துடைய முறையில் நீ சகோதரி தானே, நான் உண்மையை சொல்லிட்டோம்னா அந்த அரசர் ஒன்று பிடிச்சிருப்பாங்க, அதனால தான் அப்படி போய் சொன்னேன்னு சொல்லுவாங்க. இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்து தௌரியத்தில் சொல்லக்கூடிய விதத்திலே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பொய்களை சொன்னாங்க, நம்மெல்லாம் அறிவோம். அது மாதிரி தான் நம்மளுக்கு மூணு இடங்களில் பொய் சொல்லலாம். பொய் சொல்லுவதற்கு ஜாயிஸ் இருக்குது, நல்ல விஷயத்துக்கு பொய் சொல்லலாம், ஆனால் கெட்ட விஷயத்துக்கு பொய் சொல்லக்கூடாது. ஆனால் பொய் சொல்லுவது அவசியம், ஆனால் 2 இடங்களும் இஸ்லாம் கட்டுத்தருகிறது. அதாவது ஒரு கனிமத்து பொருள் ஒருத்தர் கொடுக்குறாரு, 1 லட்ச ரூபா அவங்க கொடுத்து வைக்கிறாரு, இதை வந்து ஒருத்தர் திருடம் பார்த்துட்டான். திருடம் பார்த்து விட்டு கொஞ்ச நேரத்துலேயே அந்த வீட்டில் வந்து வழிமறிச்சு அந்த காசு கொடுத்தாரு, நான் பார்த்தேன், எடுத்து கொடு அப்படின்னு கேட்குறான். அந்த காசு வச்சுருக்காரு, ஆனால் திருடன் கேட்குறான், எப்படி கொடுப்பாரு? அப்போ அந்த நேரத்தில் பொய் சொல்வது வாஜிப்பு, பொய் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா என்ன சொல்லுவார், நான் வாங்கி போயிட்டாருங்க, பணம் கையில் இல்லைங்க அப்படி சொல்லி மறுப்பு தெரிவிக்குது நம்ம ஆகுமானது இஸ்லாத்து. அது மாதிரி ஒரு இடம். ரெண்டாவது ஒரு இடம் பொய் சொல்வது ஆகுமானது வாஜிபான இடம் எதுன்னு சொன்னால், ஒருத்தர் உயிர் தப்பித்து நம்ம வந்து விட்டார், நம்மகிட்ட கொலை செய்வதற்காக நிற்கிறாங்க, அந்த உயிரை பாதுகாப்பு செய்வதற்காக வேண்டி நாங்கள் பார்க்கலைங்க, இங்கே வரலைங்கன்னு சொல்லி அந்த உயிரை பாதுகாப்பு செய்யலாம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இப்படி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய அந்த பொய் என்பது, மிகவும் பொய் சொல்வது என்பது யாருக்குமே பிடிக்காது, மனுஷனை மதிக்க மாட்டான், அது மலக்குமார்களும் பிடிக்காது, அல்லாஹ் ரசூலுக்கும் பிடிக்காது. அப்படிப்பட்ட நேரங்களில் நம்ம என்ன செய்யலாம், இந்த நேரங்களில் வந்து பொய் சொல்லக்கூடாத இடங்கள், பொய் சொல்லக்கூடிய இடங்கள் 3 பார்த்துட்டோம். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 3 பொய்களை சொன்னது, அதையும் பார்த்துட்டோம்.
பொய் சொல்லக்கூடிய வாஜிபான 2 இடம் பார்த்துட்டோம். இன்னி நம்ம வந்து சகஜமான ஒரு சூழ்நிலையில பெண்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு மௌத்தான நேரங்களில் அவங்க சொன்னால் மிகவும் அவங்க வந்து கவலைப்படுவாங்க. அவங்க வந்து மைண்டு மாறிவிடும், சூழ்நிலை மாறிவிடும், அவங்களுக்கு எதுவும் கை கால் ஓடாமல் போய் மயக்கி போட்டு கிழந்து விடுவாங்க. அப்படின்னு நேரங்களில் நம்ம என்ன செய்யலாம், ஒரு மவுத்து அவங்க அத்தாவே மவுத்தாயிடுச்சு, மகனே மவுத்தாயிட்டாரு, அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இது ஆக்சிடென்ட் ஏதோ விழுந்துட்டா, வண்டியில் விழுந்துட்டாராமா அத்தா, ஆஸ்பத்திரியில் போய் வச்சு அட்மிட் பண்ணிட்டாங்க, போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி அப்படி மவுத்தான அத்தாவை இப்படி நம்ம சொல்லி அவங்களுடைய உள்ளத்தை அப்படி திசை திருப்பி அவங்க பதட்டப்படாத ரீதியில் நம்ம சொல்லலாம் என்றும் உலமா பெருமக்கள் எடுத்து சொல்லி தெரிகின்றார். இப்படியும் சொல்லலாம். பதட்டமான சூழ்நிலை, நமக்கு வந்து மௌத்து செய்திகள், திடுக்கமான செய்திகள், கேட்டால் நம்முடைய உள்ளம் தாங்காத செய்திகள், இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லி உங்களுடைய உள்ளங்களை மிகவும் கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது நம்ம என்ன செய்யலாம், ஜாடமாடையாக அவங்கள சொல்லி நம்ம வந்து வாழ்க்கையிலே ஒரு சமரசத்தை ஏற்படுத்தலாம். அப்படியும் நம்ம இஸ்லாம் கற்றுத்தருகிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே பொய் சொல்லாத, அது தேவையில்லாத காரணத்தினால சிலவரை இட்டு கட்டுவது, பொய் சொல்லுவது, இந்த மாதிரி நேரங்களில் அல்லாஹ் நாளை மறுமையிலே வாயை முத்திரையிட்டு கை கால்கள் பேச வைக்கும். எனவே தான் நம்ம வந்து பெருமாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் எல்லா அமலும் கொண்டு வருவீங்க, உபதமாலை அளவு அமலும் கொண்டு வருவீங்க, ஆனால் அங்கே வந்தால் நீங்கள் ஒருத்தர் பற்றி பேசியிருப்பீங்க, அவதூறு சொல்லியிருப்பீங்க, இல்லாத ஒரு அதை இட்டு கட்டியிருப்பீங்க, பொய் சொல்லியிருப்பீங்க. அதுக்காக வேண்டி அந்த அமலையெல்லாம் எடுத்து அவங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கப்படும். பங்கிட்டு கொடுத்தாலும் அது முடிஞ்சு போயிடும், இன்னும் தேவைப்படுது. அப்போ என்ன செய்வாங்களா, அவங்களுடைய தப்பு குறைகளை இந்த சாலினான அமல் கொண்டு அவங்கள்ட்ட தலையை சுமத்தி விடுவார். இது மிகப்பெரிய கை சேதமான ஒரு வாழ்க்கை, மிகப்பெரிய அபகடமான ஒரு வாழ்க்கை, கை சேதப்படக்கூடிய வாழ்க்கை, மிகவும் கவலைப்படக்கூடிய மிகப்பெரிய தண்டனை என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோடு சஹாபா பெருமக்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வழிமுறைகளிலிருந்தெல்லாம் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பு செய்து யாரையும் தெரியாமல் பேசக்கூடாது, பழி போடக்கூடாது. எல்லாருடைய எதையும் சொன்னாலும் நேரடியாக பார்த்துவிட்டு தெரிந்து கன்ஃபார்ம் செய்துவிட்டு நம்ம பேச வேண்டும், அறிய வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய எல்லோருடைய அனைத்து வாழ்க்கையும் சிறப்பான ஒரு வாழ்க்கையாக எப்படி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அமீன் சாதிக் என்று பேர்களை எடுத்தாங்களோ, புகழுக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து காட்டினார். அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம், நமது மக்கள், நமது வாரிசு எல்லோரும் முஸ்லிமான அனைவருடைய ஆண் பெண் அனைவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய தௌஃபீக் வல்லோன் அந்த நம் அனைவருக்கும் தந்த அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.